வணக்கம். வருடம் 1997. தமிழகத்தின் மிக முக்கியமான பத்திரிகையான ஆனந்த விகடன் ஒரு குருவிற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆன்மீகத்தை பற்றி எழுதுவதற்காக. மனதை ரிலாக்ஸ் ப்ளீஸ். இந்த தலைப்பிற்கு கீழே தான் இந்த கட்டுரை வெளிவந்தது. மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய சக்சஸையும் அடைந்தது இந்த கட்டுரை. இந்த சக்சஸை பார்த்த பத்திரிகை மீண்டும் ஒரு முறை 2003ஆம் ஆண்டு இதே குருவை, இதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி எழுத கூறினார்கள். இந்த முறையும் ஒரு மிகப்பெரிய சக்சஸை பார்த்தது இந்த குருவுடைய வார்த்தைகள். மக்களுடைய மனதை தொட்டுவிட்டது இந்த குருவுடைய வார்த்தைகள். இந்த முறை ஆனந்த விகடன் அந்த சக்சஸ்க்கான கமிஷனையும் குருவிடம் கொண்டு போய் சேர்க்க தொடங்கினார்கள். குருவிற்கு ஒரு விஷயம் புரிந்தது. பத்திரிகையை வைத்து, மீடியாவை வைத்து எந்த அளவில் மக்களிடம் போய் சேரலாம், தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கலாம், தனக்காக பிரச்சாரத்தை தேடிக்கொள்ளலாம் என்று. அடுத்த முறை 2004ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இதே குரு இன்னொரு தலைப்பிற்கு கீழே கட்டுரையை கொண்டு வந்தார். அனைத்திற்கும் ஆசைப்படு. பிஸ்னஸ் மேன். எந்த இடத்தில் பணத்தை இவருக்காக வசூல் பண்ணலாமோ, எந்த பிஸ்னஸ் மேன்களிடம் அந்த பணம் இருக்கிறதோ அவரை கவரும்படி இந்த கட்டுரை எழுதப்பட்டது. உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் பிஸ்னஸில் இருக்கும் அனைத்து நஷ்டங்களையுமே நான் சரிபார்த்து கொடுக்கிறேன் என்று. இந்த கட்டுரை இன்னும் ஆழமாக பல நபர்கள் இதை நம்ப தொடங்கிவிட்டார்கள். ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியுடைய அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இந்த குரு மகானாகிவிட்டார். இவர்தான் ஜக்கி வாசுதேவ். ஒரு பத்திரிகையில் எழுதப்பட்ட அந்த கட்டுரையிலிருந்து இவருடைய பயணம் தொடங்கியது. இன்னைக்கு அந்த பயணம் சத்குருவாக மாறிவிட்டது. சத்குரு அனைத்துமே அறிந்த ஒரு நபர். யாரையுமே புண்படுத்த மாட்டார், யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டார். மக்கள் இவரை நம்புவார்கள். அனைத்துமே இவரிடம் போனால் எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கிற அந்த நம்பிக்கை. திருட மாட்டார். ஆனால் சத்குரு, சத்குரு என்கிற பெயரில் என்னெல்லாம் இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் செய்திருக்கிறது, என்னெல்லாம் ஈஷா யோகா ஃபவுண்டேஷனில் தில்லுமுள்ளுக்கள் நடந்திருக்கிறது, ஈஷா யோகாவின் மர்மங்கள், இதைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். இது ஒரு பதிவு மட்டுமல்ல, இதற்கு பின் பல பதிவுகள் வர இருக்கிறது. ஈஷா யோகாவின் மர்மங்கள், ஈஷா யோகாவின் அந்த தொடர்பு அரசியல்வாதிகளுடன், ஈஷா யோகா எப்படி பியூரோக்ரசியை லஞ்சம் கொடுத்து தன் பையுக்குள் போட்டுக்கொண்டார்கள் என்று, எப்படி ஈஷா யோகா ஒரு மதத்தின் அடிப்படையில் பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், அனைத்தையுமே நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். வாருங்கள். மீண்டும் ஒரு முறை அதே கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை உங்களிடம் போய் சேர விடாமல் பல ஏஜென்சிகள் வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் இதே கதையை தான் நான் கூறி வருகிறேன். அப்படி எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கான்டாக்ட் லிஸ்டில் இருந்து 5 நபருக்கு ஷேர் செய்தாலே போதும். எங்களை உங்களால் ஊக்கப்படுத்த முடியும், சப்போர்ட் செய்ய முடியும். இந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். ஈஷா யோகாவின் மர்மங்கள். எப்படியெல்லாம் தில்லுமுள்ளுக்களை செய்து, எப்படியெல்லாம் டாக்ஸை திருடி தனக்காக சொத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்த நபர், இந்த ஃபவுண்டேஷன். இதை பற்றி தான் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். ஈஷா எப்படியெல்லாம் மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், அந்த பணத்திற்கான டாக்ஸை இந்தியாவிடம், இந்திய அரசாங்கத்திடம் மறைத்து வருகிறார் என்று அதை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். ஈஷா யோகா மற்றும் அவர்களுடைய தில்லுமுள்ளுக்கள். ஜக்கி வாசுதேவருடைய ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் .inc அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது, இந்தியாவில் அல்ல. இந்த ஃபவுண்டேஷனுடைய 2018ஆம் ஆண்டிற்கான ரெவென்யூ 56.43 கோடி. இதிலிருந்து
35.81 கோடி ரூபாயை டொனேஷனாக பெற்றுக்கொண்டார்களாம். அதாவது மக்களா இவர்களிடம் ஒன்றிலில் பணத்தை போட்டு இவருக்கு அந்த சந்தாவை கொடுத்து விட்டார்களாம், டொனேஷனை கொடுத்து விட்டார்களாம். அதைத்தான் ஈஷா யோகா எடுத்து காட்டியிருக்கிறது. ஈஷா யோகாவுக்கு வரக்கூடிய அந்த வருமானம், அதற்கான வழி என்ன? இவர்கள் எடுத்து வரும் அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்கள், யோகா கிளாஸஸ்கள். இந்த ஈஷா யோகா ஒரு சர்வீஸை தான் கொடுக்கிறார்கள். அந்த சர்வீஸ்க்கான பணத்தை மக்கள் செலுத்தி வருகிறார்கள், அந்த கிளாஸுக்கான ஃபீஸ். ஆனால் அந்த கிளாஸுக்கான ஃபீஸை ஈஷா யோகா ஃபீஸாக காட்டுவதில்லை. ஃபீஸாக காட்டினால் அதற்கான டாக்ஸை இந்திய அரசாங்கத்திடம் நீங்க கொடுத்தே தீர வேண்டும். அதனால் இவர்கள் அனைத்து பணத்தையுமே வாங்கி கொண்டு அதை டொனேஷனாக காட்டி வருகிறார்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், சத்குரு, பொய் பேச மாட்டார், திருட மாட்டார். ஆனால் டாக்ஸை திருடுவார், பொய்யை பேசுவார். நான் ஃபீஸ் வாங்கவில்லை, இந்த நபர் என்னிடம் டொனேஷனை தான் கொடுத்திருக்கிறார் என்று. ஈஷா யோகாவிற்கு வரக்கூடிய இந்த வருமானம் அனைத்துமே டொனேஷன் வடிவமாக மட்டும்தான் வருகிறது என்று எதற்காக இந்த பொய்யை கூறி வருகிறது? காரணம், டாக்ஸை மிச்சப்படுத்துவதற்காக. ஈஷா யோகாவிற்கு பல இடங்களிலிருந்து வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொருட்களை விற்கும் வழியாக, மிக முக்கியமாக மரக்கண்களை விற்கும் வழியாக இவருக்கு பணம் போய் சேர்கிறது. ஒரு மிகப்பெரிய புரோகிராம், ஆங்காங்கே மரக்கண்களை நடுங்கள். அந்த மரக்கண்களை நடுவதற்காக இங்கிருந்தே நீங்க மரக்கண்களை வாங்கிக் கொள்ளலாம். அந்த வழியில் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள், நாட்டை ஏமாற்றி வருகிறார்கள் என்று அந்த கணக்கையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். மதுரையை சார்ந்த ஒரு நபர் 8000 மரக்கண்களை 2017ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறார். அதற்கு பின் 3000 ரூபாய் கொடுத்து இன்னும் 2 முறை இந்த மரக்கண்களை வாங்கியிருக்கிறார். ஆனால் எந்த விதமான பில்லும் இவருக்கு கிடைக்கவில்லை. இவரும் அதை பெருசாக பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு நல்ல விஷயத்திற்கு நான் இந்த மரக்கண்களை வாங்கிறேன், இதற்காக எனக்கு எந்த விதமான பில்லும் தேவையில்லை என்று இவர் அங்கிருந்து போய்விட்டார். ஆக மொத்தம் 14,000 ரூபாய்க்கான இந்த மரக்கண்கள். ஆனால் ஒரு 4-5 மாதம் கழித்து இவர் இமெயிலருக்கு ஒரு பில் வருகிறது. 1242 ரூபாய் நீங்க ஈஷா யோகா ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனாக கொடுத்து விட்டீர்கள் என்று. வாங்கின பணம் 14,000. ஆனால் காட்டின டொனேஷன் ஸ்லிப் 1242. நாகப்பன், நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர், திண்டுக்கலை சார்ந்த நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர். நான் 14,000 ரூபாய் கொடுத்து இந்த மரக்கண்களை வாங்கினேன். ஆனால் எனக்கு வந்த அந்த ரெசிப்டை படிக்கும்போது எனக்கு அதிர்ச்சி கிடைத்தது. இது ஒரு மிக பெரிய சீட்டிங் நடந்திருக்கிறது என்னுடன். ATGக்கு கீழே நீங்க பார்த்தீர்கள்னா டொனேஷனாக பெறும் அனைத்து தொகைக்கான எந்த விதமான டாக்ஸும் நீங்க கட்ட தேவையில்லை. ஒன்று, இவர்கள் அந்த வாங்கின தொகையை காட்டவில்லை. இன்னொன்று, அதை கணக்கில் கொண்டு வருவதற்காக அந்த வாங்கின தொகையிலிருந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை டொனேஷனாக காட்டியிருக்கிறார்கள். இவர்களுடைய பொய்ப்பித்தலாட்டம் இங்கே மட்டும் நிற்கவில்லை. 2014ஆம் ஆண்டு ஈஷா யோகாவிற்கு எதிராக ஒரு பெண்மணி, ஸ்வீடன் நாட்டை சார்ந்த பெண்மணி, இந்திய ஒரிஜின், ஆனால் அங்கேயே வசித்து வரும் இந்த பெண்மணி ஆலந்துறை போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூரில் ஒரு கம்ப்ளைண்டை எழுதியிருக்கிறார். ஜெயபாலு என்கிற இந்த பெண்மணி ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு 4,50,000 ரூபாயை ஒரு யோகா செஷனுக்காக, யந்திர செரிமனி என்கிற இந்த பெயரில் அந்த ஃபீஸை கட்டியிருக்கிறார். ஆனால் இவருக்கு கிடைத்த அந்த ரெசிப்ட் டொனேஷன் என்று வந்திருக்கிறது. நான் டொனேஷனை கொடுக்கவில்லையே, நான் இந்த ஈஷா யோகாவிற்காக ஃபீஸை தான் கட்டியிருக்கிறேன். அதனால் இது ஒரு பொய்யான விஷயம் என்று எனக்கு தெரிகிறது. என்னுடைய பணத்தை நீங்க திரும்ப கொடுத்து விடுங்கள். ஈஷா யோகா உங்களுடைய பணத்தை எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் அங்கே இருந்த லோக்கல் லாயர்களுடைய உதவி பெற்று JD சாக்ரேட்ஸ் மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட் R சதிக்குல்லா, இந்த 2 லாயர்களுமே மெனக்கட்டு இந்த பெண்ணுக்கு அவருடைய பணத்தை திரும்ப வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். வருடம் 2015. ஜெயபாலு என்கிற இந்த பெண்மணி ஸ்வீடன் நாட்டிலிருந்து இந்த யந்திர பூஜைக்காக வந்திருக்கிறார்கள். இவருடன் பல நபர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பூஜைக்காக 4,50,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பூஜை முடிந்ததற்கு பின் ஒரு கல்லை காட்டி, இந்த கல் சத்குருவால் பூஜை செய்யப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாத பெற்ற கல்லாக இருக்கிறது.
இதை உங்களுக்கு நாங்கள் கொரியர் வழியாக அனுப்பிவிடுவோம். இதற்கு நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் அதிகமாக கட்ட வேண்டும். அப்போதான் ஜெயபாலு என்கிற இந்த பெண்மணிக்கு இவர்கள் ஒரு பொய்ப்பித்தலாட்டம் செய்து வருகிறார்கள் என்று புரிய வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே கொடுத்த அந்த 4,50,000 ரூபாய் அதை டொனேஷனாக காட்டிவிட்டார்கள். அது கூட பத்தவில்லை என்று இன்னும் ஒரு கல்லை காட்டி 1,50,000 வசூலிக்க பார்க்கிறார்கள். அதற்கு பின் தான் இந்த பெண்மணி அந்த கம்ப்ளைண்ட்டையே போட்டிருக்கிறார். எந்த அளவில் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். ஈஷா யோகா சர்வீசஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸை தவிர பல கம்பெனிகளை நடத்தி வருகிறார்கள். இந்த கம்பெனிகளில் ஈஷா ஃபுட் அண்ட் ஸ்பைசஸ், ஈஷா கிராஃப்ட், ஈஷா நியூட்ரோ ஆர்கானிக் சொல்யூஷன், உழவன் அக்ரோ சொல்யூஷன், திரிசூல் ஃபவுண்டேஷன், திரிசூல் ஷெல்டர், கிருஷி லேண்ட் ஃபார்ம்ஸ், ஈஷா ஆரோக்கியா, ஈஷா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்னர் சயின்சஸ், ஈஷா லைஃப் Research Foundation, Isha Life Fitness System, Isha Capital, Isha Beauty Product and Wellness. இந்த கம்பெனிகளுடைய போர்ட் மெம்பர்ஸ்கள் அதையும் பார்த்து விடுங்கள். புனித் நந்தா, சன் ஆஃப் டிசைனர் சத்யபால். சத்யபால் இந்தியாவின் ஒரு லீடிங் டிசைனர். அவருடைய பையன்தான் இவர் புனித் பால். மோமிதா சேன் சர்மா, வைஸ் பிரசிடென்ட் ஏபிஎன் ஆம்ரோ பேங்க், ஈஷாவுடைய டைரக்டர் ஆஃப் லீடர்ஷிப் அகாடமி. Vinod Hari, Project Director of Isha Vidya. Gopal Krishnamurthy, Director of Isha Life. Radhe Jaggi, வாசுதேவன் அவர்களுடைய சொந்த மகள். 2019-20 ஆண்டு இந்த அனைத்து கம்பெனிகளும் தன்னுடைய வருமானத்தை 117 கோடி ரூபாயாக காட்டினார்கள். வெறும் 117 கோடி. ஆனால் ஈஷா யோகாவில் வரக்கூடிய வருமானத்தை இதற்கு மேல் பார்க்க இருக்கிறீர்கள். கால்குலேட்டரை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் ஒன்று வைத்திருக்கிறேன். நீங்கள் அந்த கால்குலேட்டரில் தட்டும்போது இந்த 117 கோடி ரூபாய் இவர்களுக்கு வந்த வருமானம் என்று காட்டி வருகிறார்கள். அது எந்த அளவில் ஈஷா யோகாவிற்கு வந்த வருமானம் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 2018 ஆண்டு வெறும் 56 கோடி ரூபாய் தான் வந்தது என்று கூறினார்கள். அதற்கான உண்மையும் உங்களுக்கு தெரிந்துவிடும். கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா. இந்த யாத்திரையில் சத்குருவுடன் நீங்க டிராவல் செய்யலாம். அவருடன் நடந்தே செல்லலாம். அவருக்கு பின்னாடியே நீங்க போகலாம். 13 நாட்களுக்கான இந்த யாத்திரை. இதற்காக ஒரு ஃபீஸையும் ஃபிக்ஸ் செய்து விட்டது இந்த ஃபவுண்டேஷன். சத்குரு அனைத்துமே விட்டுவிட்ட நபர். எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எந்த விதமான ஆசையும் அல்ல, எனக்கு எந்த விதமான சொத்தும் தேவையில்லை என்று மக்களுக்காக வாழும் நபர்தான் சத்குரு. ஆனால் இந்த சத்குரு 13 நாட்களுக்கு உங்களிடம் வசூலிக்கும் அந்த பணம், அந்த டிக்கெட்டுக்கான பணம் 50 லட்சம் ரூபாய். எத்தனை நபர்களால் இந்த 50 லட்சம் ரூபாயை கொடுத்து சத்குருவுடன் நடக்க முடியும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆனால் அந்த 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதற்காக கூட பல நபர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவருக்கு அந்த பணத்தை கொடுத்து அவருடன் 13 நாட்கள் வரை டிராவலும் செய்து வருகிறார்கள். பணம் இல்லாத நபர்கள் 50 லட்சம் ரூபாய் என்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கும் நான் ஒரு டிக்கெட்டை வைத்திருக்கிறேன். 2,75,000 ரூபாய். ஒரு சிறிய இடத்தில் நீங்கள் என்னை நின்று பார்க்கலாம். அதற்கு பின் 3,45,000 ரூபாய். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன பார்க்கலாம். அதற்கு பின் 5,50,000 ரூபாய். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன நீங்க பார்க்கலாம். தர்சனத்தோட டிக்கெட் மட்டும் தான் இது. உங்களால அவருடன் நடக்க முடியாது, டிராவல் செய்ய முடியாது. அப்படி நீங்க நடக்கணும், டிராவல் செய்யணும் என்றால் 50 லட்சம் ரூபாயை கொண்டு வாருங்கள், நீங்களும் என்னோட டிராவல் செய்யலாம். சத்குரு கூறும் இந்த வார்த்தைகள். இந்த டிக்கெட் வடிவமாக சத்குரு சம்பாதிக்கும் அந்த பணத்தையும் பார்த்து விடலாம். கால்குலேட்டரை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 60 நபர்களை கொண்ட இந்த குழு. ஒரு டிக்கெட்டுக்கான விலை 2,75,000. 17 முறை 17 குரூப்கள் இங்கே போயிருக்கிறது. அதாவது ஒரு முறை நீங்க அந்த தர்சனத்தை பார்க்க வேண்டும் என்றால் சத்குருடைய தர்சனத்திற்காக மக்கள் கொடுத்த பணம் மட்டுமே 1,65,00,000. 1,65,00,000 இன்டூ 17. அந்த கணக்கை கீழே டிஸ்பிளேவில் எழுதி விடுகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். உங்களுடைய கால்குலேட்டரில் நீங்களும் அதை கால்குலேட் செய்து விடலாம். 4 நபர்கள்
3,45,000 கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கிறார்கள். 2 நபர்கள் 5,50,000 கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதே பாணியில் இன்னொரு யாத்திரையும் இவர் ஆர்கனைஸ் செய்கிறார். ஹிமாலயாஸ் வித் சத்குரு, ஜக்கி வாசுதேவ். மோட்டார் சைக்கிளில் ஜக்கி வாசுதேவருடைய ஹிமாலயன் ட்ரிப்பை நீங்க கலந்து கொள்ளலாம். அதற்கான ஃபீஸ் 12 லட்சம் ரூபாய். ஜக்கி வாசுதேவ் ஒரு சந்நியாசி, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், பைக் ஓட்டுவதற்காக, அவருடைய கொண்டாட்டத்திற்காக, அவருடைய அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பிற்காக அவர் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிளுடைய விலையை நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். BMW வைத்திருக்கிறார். அது போன்ற பைக்கில் போவதற்காக நீங்க பின்னாடி அவருடன் போவதற்காக 12 லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டும். அப்போதான் அந்த ட்ரிப்பில் நீங்க கலந்து கொள்ளலாம். 5 நாட்களுக்கான இந்த இன்னொரு ட்ரிப்பும் இருக்கிறது, வாரணாசி. அந்த இடத்தில் வாரணாசியுடன் அந்த ட்ரிப்புக்கு நீங்க போவதற்காக 50,000 ரூபாயை நீங்க ஜக்கி வாசுதேவன் இல்லாமல் அந்த ட்ரிப்பில் நீங்க கலந்து கொள்ளணும்னா 5 லட்சம் ரூபாய் ஜக்கி வாசுதேவருடைய அந்த கம்பெனியுடன் நீங்க போகணும்னா அதற்கான ட்ரிப். அதாவது தனியா தூரத்திலிருந்து பார்க்கறதற்காக 50,000 ரூபாய், அவருடைய டிராவல் செய்வதற்காக 5 லட்சம் ரூபாய். இது வாரணாசி ட்ரிப். இதே பாணியில் சாமுண்டி ஹில்ஸ், மைசூர், அதற்கான டிக்கெட் 3-4 லட்சம் ரூபாய். இதுவும் ஒரு 5 நாட்களுக்கான ஒரு ட்ரிப்பாக இருக்கிறது. ராமேஸ்வரம் டு இல்லைன்னா மதுரை, ராமேஸ்வரம் இல்லைன்னா மதுரை, இந்த இடத்தில் இதே பாணியில் மோட்டார் சைக்கிள் அவர் வருவார். நீங்க பார்க்கணும். அந்த பார்க்கறதற்கான டிக்கெட் 45,000 ரூபாய் ஒரு நபருக்கான டிக்கெட். இந்த கால்குலேஷனை பார்க்கும்போது ஈஷா யோகா 60 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு இந்த ட்ரிப்புகளை வைத்து சம்பாதித்து விடுகிறது. வெறும் ட்ரிப்புகளால் வரக்கூடிய வருமானம் மட்டும் 60 கோடி ரூபாய். ஆனால் இவர்கள் காட்டி வரும் ஒட்டுமொத்த வருமானமும் டொனேஷன் வடிவமாக தான் வருகிறது என்று. இது மட்டுமல்ல, ஈஷா யோகாவின் வசூல் வேட்டை திருவிழா இந்த நாளில், இந்த ஒரே இரவில் ஒட்டுமொத்த வருடத்திற்கான அனைத்து செலவுமே வசூலித்து விடுகிறார்கள், சுரண்டி விடுகிறார்கள். சிவராத்திரி பூஜை, சிவராத்திரி திருவிழா. இந்த சிவராத்திரியில் அடிமட்ட டிக்கெட்டுக்கான விலை, எல்லாத்திற்கும் குறைந்த டிக்கெட்டுக்கான விலை 250 ரூபாய், அதிகபட்சம் 50,000 ரூபாய். அதாவது அந்த ஜக்கி வாசுதேவர் அவர்கள் அமர்ந்திருக்கும் அந்த மேடையிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் நீங்க போய் உட்கார வேண்டும் என்றால் நீங்க 50,000 கொடுக்க வேண்டும் ஒரு நபருக்கு. கடைசியில் தூரத்திலிருந்து நீங்க பார்க்க வேண்டும் என்றால் 250 ரூபாய். இந்த 50,000 கொடுத்தால் கூட ஜக்கி வாசுதேவருக்கு நெருங்க முடியாது. அதற்கும் முன் இன்னொரு ஸ்பெஷல் ஏரியா இருக்கும். அங்கதான் இந்த அனைத்து செலிபிரிட்டிஸ்களும் போய் ஆடுவார்கள், பாடுவார்கள். அந்த இடத்திற்கான விலை எத்தனையோ லட்சமாக இருக்கும். அந்த பணத்தை கொடுத்து ஜக்கி வாசுதேவருடைய ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்கான அந்த கொண்டாட்டம். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் ஜக்கி வாசுதேவர் அவர்கள் இவருடைய கூட்டம் பணத்தை சுரண்டி வருகிறார்கள் என்று. தன்னை சத்குருவாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் பணத்திற்காக எந்த அளவில் இந்த நபர் மனதில் மோகம் இருக்கிறது, எந்த அளவில் பணத்திற்காக இந்த திருட்டு வேலையை பார்த்து வருகிறார் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். இதே சிவராத்திரி காலகட்டத்தில் ஒரு 4 நாளைக்கான ஒரு இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறார்களாம். உங்களுக்கு எந்த விதமான சர்வீஸ் தேவையோ அந்த விதமான டிக்கெட்டும் அங்கே இருக்கிறது. 50,000, 1,50,000, 2,50,000 4 நாளைக்காக நீங்கள் அங்கே போய் தங்கலாம், அங்கே சாப்பிடலாம். உங்களுடைய ரூமுக்கே பலவிதமான வெஸ்டர்ன் ஃபுட் வரும். ஆனால் சாதாரண மக்களுக்கு தரையில் உட்கார வைத்து அந்த இலவசமான உணவை கொடுத்து நாங்கள் எவ்வளோ சேவை செய்து வருகிறோம், எந்த விதத்தில் ஈஷா யோகா மக்களுக்காக பாடுபட்டு வருகிறது, எந்த விதத்தில் ஹிந்துத்வாவை கொண்டாடி வருகிறோம் என்ற அந்த படத்தை மட்டும்தான் காட்டி வருகிறார்கள். பணம் கொடுக்கிறவர்களுக்கு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட், பணம் குறைவாக கொடுக்கிறவர்களுக்கு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட். யாருக்குமே இலவசமாக எதுவும் அல்ல. டிக்கெட்டை கொடுத்தால் நீங்கள் உள்ள வரலாம், டிக்கெட் இல்லை என்றால் வெளியே செல்லலாம். இதே முறையில் ஒரு குழு, 300 நபர்களை கொண்ட குழு மகா சிவராத்திரியை அட்டென்ட் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு நபருக்கான டிக்கெட் 1,50,000 ரூபாய். 300 நபர்கள் கிட்டத்தட்ட 4,50,00,000 ரூபாயை கொடுத்து இந்த ஈஷா யோகா மகா சிவராத்திரி 2021 கலந்து கொண்ட இந்த நபர்களுக்கு கிடைத்தது டொனேஷன் ரெசிப்ட்.
4,50,00,000 ரூபாய் எங்களுக்கு டொனேஷனாக இவர்கள் கொடுத்தார்கள். அதனால் இவர்களை நாங்கள் மகா சிவராத்திரிக்கு அந்த அனுமதி டிக்கெட்டை கொடுத்திருக்கிறோம் என்று ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் கொடுத்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு அச்சிமுத்து சங்கர் என்கிற ஒரு விஜிலண்ட் ஆஃபீஸர், இவர் இந்த ஈஷா யோகாவில் நடக்கும் பல தில்லுமுல்லுக்களை வெளிக்கொண்டு வந்தார். அவர் ஈஷா யோகா டாக்ஸை திருடுவதற்காக ஏடிஜி என்கிற இந்த டாக்ஸ் அசம்ஷன் இந்த திட்டத்திற்கு கீழே அனைத்தையுமே காட்டிவிடுகிறார்கள். அனைத்துமே டொனேஷன் வடிவமாக தான் வருகிறது. அதனால் இதற்காக நாங்கள் டாக்ஸை கட்ட தேவையில்லை என்று. ஆனால் அவர் கேட்ட கேள்விகள், எப்படி இது டொனேஷனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்கள் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸை கொடுத்து வருகிறார்கள். இவர்கள் எத்தனையோ விதமான பிசினஸ்களை நடத்தி வருகிறார்கள். எத்தனையோ விதமான பொருட்களை மக்களுக்கு வித்து வருகிறார்கள். சர்வீசஸ்களை கொடுத்து வருகிறார்கள். 4.5 கோடி ரூபாய் 300 நபரை கொடுத்து விட்டார்கள். அப்ப சிந்தித்து பாருங்கள், எத்தனை 1000 நபர்கள் இதே போன்ற டிக்கெட்களை வாங்கியிருப்பார்கள் என்று. அந்த அனைத்து பணமுமே டொனேஷனாக காட்டிவிட்டது ஈஷா யோகா ஃபவுண்டேஷன். அதற்காக ஏடிஜி என்கிற அந்த சட்டத்திற்கு கீழே டாக்ஸ் அசம்ஷனையுமே பெற்றுக்கொண்டார்கள். ஈஷா யோகா புரோகிராமை நடத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்திருக்கிறது 2014. சத்குருவை கேட்க வாருங்கள், சத்குருவுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை பிரட்டி போட்டிவிடும், மாற்றிவிடும் என்று. இலவசம் என்கிற பெயரில் இந்த நபரும் அந்த புரோகிராமில் கலந்து கொள்வதற்காக போய்விட்டார். ஆனால் அந்த கேட் வாசலில் 750 ரூபாய் நீங்க கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஈஷா யோகாவுடைய புரோகிராமில் கலந்து கொள்ளலாம், அல்ல என்றால் நீங்க உள்ள போக முடியாது. சரி, அந்த 750 ரூபாயை கொடுத்து கடைசி நேரத்தில் நீங்க இந்த பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும் என்ற அந்த கட்டாயத்திற்கு பின் அந்த 750 ரூபாயை பறித்ததற்கு பின் தான் இவரை உள்ள விட்டிருக்கிறார்கள். அந்த புரோகிராமை முடித்ததற்கு பின் அந்த கடைசி நாளில் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஈஷா யோகாவுடைய புஸ்தகங்கள், ஈஷா யோகாவுடைய அந்த ப்ராடக்ட்ஸ், ஈஷா யோகா வித்து வரும் அனைத்து பொருட்களையுமே வித்து அந்த வழியிலுமே பணத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கான ஸ்லிப், அந்த பில் அனைத்து இடங்களிலுமே டொனேஷனாக தான் எழுதியிருக்கிறது. அதாவது ஈஷா யோகா செய்யும் அனைத்து பிசினஸும் டொனேஷன் என்று தான் காட்டி வருகிறார்கள். இந்த டொனேஷன் என்கிற பெயரில் ஏடிஜிக்கு கீழே வரக்கூடிய அந்த சட்டத்திற்கு கீழே இவர்கள் டாக்ஸை செலுத்த வேண்டாம். சத்குரு எந்த அளவில் திருட்டு வேலையை பார்த்திருக்கிறார் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். சரி, அந்த ஏடிஜியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி படித்து பார்க்கும் போது, அலசும் போது இன்னொரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெளிவந்தது. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எந்த விதமான ஸ்பிரிச்சுவல், அதாவது மதத்தின் அடிப்படையில் டொனேஷனை பெற்றுக்கொள்ளவில்லையோ அப்போதான் அவர்களுக்கு அந்த ஏடிஜிக்கு கீழே டாக்ஸ் எக்ஸெம்ப்ஷன் கிடைக்கும் என்று. ஈஷா யோகா ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த பிசினஸையுமே நடத்தி வருகிறார்கள். ஈஷா யோகா கிளியராக அந்த ரிலிஜியன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரியும். ஆனால் அப்படி இருந்து கூட இவர்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸெம்ப்ஷன் எப்படி கிடைக்கிறது என்றுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எதற்காக யாருமே ஈஷா யோகாவை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. எப்படி இவர்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸெம்ப்ஷன் கிடைத்து கொண்டிருக்கிறது? இந்த அனைத்து விஷயங்களையுமே பார்த்த இந்த நபர், அதாவது 750 ரூபாயை கொடுத்து சிக்கிக்கொண்ட இந்த நபர், இவர் பேர் சங்கர், இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் எழுதிவிட்டார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2018ஆம் ஆண்டு. இந்த கம்ப்ளைண்ட்டிற்கு பின் ஒரு ஃபோன் வந்திருக்கிறது. நீங்க தான் இந்த கம்ப்ளைண்ட்டை போட்டீர்களா என்று. ஆமாம், நான் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை போட்டு என்னிடம் அனைத்து விதமான அந்த டொனேஷன் ஸ்லிப்கள் இருக்கிறது. நீங்க சொன்னீர்கள்னா நானே இந்த ஸ்லிப்களை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இந்த நபர் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த ஃபோன் காலுக்கு பின் வேற யாருமே இவரை தொடர்பு கொள்ளவில்லை. சரி, நான் போட்ட கம்ப்ளைண்ட்டிற்கு என்ன ஆனது? 2018ஆம் ஆண்டு இந்த கம்ப்ளைண்ட்டை போட்டேன், யாருமே என்னை தொடர்பு கொள்ளவில்லை, ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தது. அதற்கு பின் எந்த விதமான லெட்டர் வரவில்லை, யாருமே என்னிடம் வரவில்லை, கேள்விகளை கேட்கவில்லை, என்னிடம் இருக்கும் இந்த ப்ரூஃப்களை கூட அவர்கள் கேட்கவில்லை. என்ன ஆனது? சரி, நானே ஒரு நாள் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் போய் விடுகிறேன் அப்படி என்று சங்கர் நினைத்திருக்கிறார். அங்கே போய் கே
ரவி ராமச்சந்திரன் என்கிற இன்கம் டாக்ஸ் கமிஷனரிடம் இந்த கேள்வியை கேட்டபோது, நான் 2018 இந்த மாதிரி ஈஷா யோகா ஃபவுண்டேஷனுக்கு எதிராக இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதினேன். அங்கே பலவிதமான தில்லுமுள்ளுக்கள் நடக்கிறது, டாக்ஸை அவர்கள் திருடி வருகிறார்கள். அது என்ன ஆனது? அவர் கொடுத்த பதில், நீங்க கம்ப்ளைண்ட்டை போட்டால் நீங்க வந்துதான் அதற்கான விடயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னும் நான் அந்த கம்ப்ளைண்ட்டை படிக்கவில்லை. அந்த கம்ப்ளைண்ட்டை படித்ததற்கு பின் அப்படி அதில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் ஆக்ஷன் எடுக்கப்படும், நீங்க வீட்டுக்கு போய்விடலாம் என்று விரட்டி விட்டார்கள். எந்த அளவில் ஈஷா யோகா ஃபவுண்டேஷனுக்கும் இந்த பியூரோக்ரசிக்கும் அந்த நட்பு இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். கூட்டுக்களவாணியாக எப்படி இவர்கள் திருடி வருகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். சங்கர் அவர்கள் இங்கே மட்டும் நிற்கவில்லை. இந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷனில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டு வரி பணத்தை இவர்கள் திருடி வருகிறார்கள். இவர்களுடைய முகத்திரையை நான் கிழித்தே தீர வேண்டும் என்று ஒரு லாயரை போய் சந்தித்திருக்கிறார். கலையரசு ஆர், கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு லாயர். அந்த கம்ப்ளைண்ட்டை படித்ததற்கு பின் இது ஒரு மிகப்பெரிய ஊழல், ATG, இதில் இவர்கள் தவறான முறையில் அந்த டாக்ஸ் எசம்ஷனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் ரிலீஜியன் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் இந்த ATG இதற்கு கீழே அந்த டாக்ஸ் எசம்ஷன் கிடைக்கும். ஆனால் ஈஷா யோகா ஒரு நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் அல்ல, நான் ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன் அல்ல. இவர்கள் அந்த டாக்ஸை செலுத்திய தீர வேண்டும். ஏனென்றால் ஈஷா யோகா மகா சிவராத்திரி என்கிற பெயரில் வசூலிக்கும் அந்த பணம் ஒரு ரிலீஜியஸ் புரோகிராமில் தான் அந்த பணம் வருகிறது. கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா ஒரு ரிலீஜியஸ் வழியில் தான் அந்த பணம் வருகிறது. இவர்கள் ஆங்காங்கே நடத்தி வரும் இந்த புரோகிராம்கள், யோகா என்கிற நடத்தி வரும் புரோகிராம்கள் அனைத்துமே ஒரு ரிலீஜியன் பேரில் தான் இவர்கள் வாங்கி வருகிறார்கள். ரிலீஜியன் பேரில் நீங்கள் வாங்கி வரும் பணத்திற்கு நீங்கள் டாக்ஸை கட்டிய தீர வேண்டும். உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் ரிபேட்டும் கிடைக்காது. ATGக்கு கீழே ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் வராது. அப்போ எப்படி உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறது? எப்படி உங்களுக்கு இந்த சட்டத்திற்கு கீழே லாபம் கிடைக்கிறது? எப்படி அந்த லாபம் போய் சேரலாம்? இது போன்ற கேள்விகள் வெளிவந்தது. ஈஷா யோகாவுடைய ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் காவேரி காலிங், நதிகளை காப்பாற்ற போகிறோம் என்று. நதிகளுக்கு 4 புறமும் மரத்தை நட இருக்கிறோம், அப்போதான் நதிகளை காப்பாற்ற முடியும். அந்த மிஸ்கால் என்கிற அந்த எண்ணையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். காவேரி காலிங் எவ்வளோ பெரிய அளவில் இந்த பிரச்சாரத்தையும் நடத்தியது ஈஷா யோகா. ஒரு மரத்திற்கான விலை 42 ரூபாய். 242 கோடி மரங்களை நட இருக்கிறோம். 242 கோடி மரங்களுக்கான விலை, ஒரு மரத்திற்கான விலை 42 ரூபாய். நீங்களே சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் பண வேட்டையை இந்த நபர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று. 639 கிலோமீட்டரில் இந்த மரங்களை நாங்கள் நட இருக்கிறோம். 242 கோடி மரங்கள். யார் அதற்கான எண்ணிக்கை வைப்பார்கள்? அந்த மரத்திற்கான விலை 42 ரூபாய். ஒரு மரம் வெறும் 5 ரூபாயில் அங்கங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் 42 ரூபாயாம். அனைத்துமே டொனேஷன் என்கிற பெயரில், நாட்டிற்கு நன்மை செய்கிற பெயரில் இவர்கள் வசூலித்திருக்கிறார்கள். இதற்கான உண்மையும் நீங்க பார்த்து விடுங்கள். ப்ராஜெக்ட் வெளிவந்தவுடன், இதற்கான விளம்பரம் வெளிவந்தவுடன் பலவிதமான சர்ச்சை, ஈஷா யோகாக்கு எதிராக பலவிதமான கேள்விகள் வர தொடங்கியது. எப்படி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் இவ்வளோ பெரிய புரோகிராமை நடத்தலாம்? காவேரி காலிங் என்கிற அந்த நதியுடைய பாதுகாப்பிற்காக ஒரு தனியார் நிறுவனத்தால் எப்படி இந்த பணத்தை வசூலிக்க முடியும்? ஒரு அரசாங்கம் வசூலித்தால் பரவாயில்லை, ஒரு மாநில அரசாங்கம் வசூலித்தால் அதற்கும் எந்த விதமான கேள்வியும் அல்ல. ஆனால் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அரசாங்கம் செய்யும் பணிக்காக, அரசாங்கத்தால் செய்யக்கூடிய பணிக்காக பணத்தை வசூலிக்க தொடங்கிவிட்டார்கள். 42 ரூபாய் ஒரு மரத்திற்கு, 242 கோடி மரங்கள். இந்த கேள்வி வெளிவந்தவுடன் ஈஷா யோகா நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டோம். அரசாங்கம் எங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் இந்த காவேரி காலிங் என்கிற இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதனால்தான் அரசாங்கமே எங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்கிற அந்த உத்தரவை கொடுத்ததுனால்தான் இந்த பணத்தையும் நாங்கள் வசூலித்து வருகிறோம்.
நாட்டிற்காக, நதிகளை காப்பாற்றுவதற்காக, மரங்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த பணத்தை வசூலித்து வருகிறோம். ஆனால் இங்கேதான் இன்னொரு கேள்வி வருகிறது. கர்நாடகா ஹைகோர்ட் இதை உடனடியாக நிறுத்திவிட்டது. நீத்தி ஆயோக் வெளிவிட்ட ஸ்டேட்மெண்ட், நாங்கள் எந்த விதமான அப்ரூவலையும் கொடுக்கவில்லை, இவர்கள் எந்த விதமான பணத்தையும் வசூலிக்க முடியாது என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார்கள். ஒரு நதியை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் அல்ல மாநில அரசாங்கத்தால் மட்டும்தான் அதற்கான வேலையை பார்க்க முடியும், அதற்கான பணத்தையும் வசூலிக்க முடியும். இது போன்ற பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்கள், இது போன்ற என்ஜிஓக்கள் அதற்காக தன்னுடைய ஆதரவை கொடுக்கலாம், தன்னுடைய வாலண்டியர்ஸ்களை அனுப்பலாம், அந்த பணிக்கான உதவிகளை கொண்டு போய் கொடுக்கலாமே ஒழிய, ஆனால் பணத்தை டைரக்டாக மக்களிடம் வசூலிக்க முடியாது. இது ஒரு தவறான செயல். அந்த புரோகிராம் அங்கேயே முடிந்து விட்டது. எவ்வளவு பணத்தை சுருட்ட முடியுமோ அந்த பணத்தை இவர்கள் சுருட்டி விட்டார்கள். அதற்கான டேட்டாவும் கிடைக்கவில்லை. அந்த வாங்கின பணத்தை கூட டொனேஷனாக காட்டிவிட்டார்கள். ஜனவரி 2020 அமர்நாத் போட்ட இந்த பெட்டிஷனுக்கு பின் அங்க உள்ள ஹைகோர்ட் அவர்களுக்கு தெரிய வந்த விஷயம், காவேரி காலிங் என்கிற இந்த புரோகிராம் ரெஜிஸ்டர் கூட பண்ணப்படவில்லை. ரெஜிஸ்டரே செய்யப்படாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பிரச்சாரத்தின் வழியாக மக்களிடம் எந்த அளவில் பணத்தை வசூலித்திருக்கிறார்கள். இதற்காக ஈஷா யோகா ஒரு பதிலையும் கொடுத்தார்கள். காவேரி காலிங்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் அல்ல. எவ்வளவு பெரிய பொய் என்று நீங்களே பாருங்கள். காவேரி காலிங் பை ஈஷா யோகா என்று தான் எழுதியிருந்தார்கள். இந்த விளம்பரத்திற்காக, இந்த காவேரி காலிங்குடைய விளம்பரத்திற்காக ஜக்கி வாசுதேவருடைய படத்தை தான் அவர்கள் யூஸ் பண்ணார்கள். நாங்க இந்த புரோகிராமில் வெறும் 82,50,00,000 ரூபாய் தான் வசூலித்தோம். டொனேஷனாக மரத்தை வித்து டொனேஷனாக 82.50 கோடி ரூபாயை வசூலித்தோம். ஆனால் இவர்களுடைய வெப்சைட், ஈஷா யோகாவுடைய வெப்சைட்டில் நீங்க போய் பாருங்கள், 5,60,00,000 மரங்களை நாங்க நட்டுவிட்டோம். 42 ரூபாய் ஒரு மரத்திற்கான விலை, 42 ரூபாய். அதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீர்கள்னா 235 கோடி ரூபாயை இவர்கள் வசூலித்திருக்கிறார்கள். இவர்களுடைய வெப்சைட்டை எடுத்து காட்டும் அந்த உண்மை. கோர்ட்டில் போய் நாங்கள் வெறும் 82 கோடி ரூபாய் தான் வாங்கினோம், அதற்கு மேல் நாங்கள் வாங்கவில்லை. அப்போ மீதமுள்ள பணம் என்ன ஆனது என்று யாருமே கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அனைத்து திருட்டுத்தனமே இவர்கள் பண்ணுவார்கள். அதற்காக அங்கங்கே ஆட்களையும் வைத்திருக்கிறார்கள். பியூரோக்ரசியே இவர்களிடம் வித்து போனது. எங்களுக்கு அரசாங்கமே சப்போர்ட் செய்து விட்டது, அரசாங்கமே அப்ரூவல் கொடுத்து விட்டது. கர்நாடகாவின் சீஃப் மினிஸ்டர் 2 கோடி மரங்களை கொடுப்பதற்காக அந்த உத்தரவையும் போட்டு விட்டார். இது எல்லாமே அரசாங்கத்தின் செயல்தான், எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறிய ஈஷா யோகா மீண்டும் ஒரு முறை சிக்கிவிட்டது. கர்நாடகா கவர்மெண்டே நேரடியாக இவர்களுடைய முகத்திரையை கிழித்து விட்டார்கள். நாங்கள் எந்த விதமான அப்ரூவலும் கொடுக்கவில்லை. கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்த அந்த பதிலை கேளுங்கள். இட் ஹேட் நாட் அப்ரூவ்ட் காவேரி காலிங் ப்ராஜெக்ட். நாங்கள் எந்த விதமான காவேரி காலிங் என்கிற ப்ராஜெக்டுக்கான அப்ரூவலை கொடுக்கவில்லை. It had merely given Isha Yoga 2 crore sampling under கிருஷி அரண்ய புரோத்சாகன யோஜனா. ஒரு ஃபார்மர்களுக்காக, அதாவது விவசாயிகளுக்காக சப்சிடைஸ்ட் ரேட்டில் ஒரு மரக்கன்களை கொடுப்பதற்கான இந்த திட்டம். இந்த திட்டத்திற்கு கீழே ஈஷா யோகா அந்த மரக்கன்களை தவறான முறையில் பெற்றுக்கொண்டார்கள். விவசாயிகளுக்கு போகும் அந்த மரங்களை ஈஷா யோகா அந்த சப்சிடைஸ்ட் ரேட்டில் வாங்கி 42 ரூபாய்க்கு வித்திருக்கிறார்கள். கர்நாடகா கவர்மெண்ட் 73,44,000 சாம்பிளிங்கல்ஸ் மரக்கன்னுகளை ஈஷா யோகாவிற்காக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான காவேரி காலிங்கான நாங்கள் அப்ரூவல் கொடுக்கவில்லை. வேற ஒரு திட்டத்திற்கு போகும் அந்த மரக்கன்களை நாங்கள் இந்த விவசாயிகளை வைத்து இந்த மரக்கன்களை நட வைக்க போகிறோம் என்று அவர்கள் அந்த மரக்கன்களை தவறான முறையில் பெற்றுக்கொண்டு தானாகவே அந்த மரக்கன்களை வித்து விட்டார்கள். 42 ரூபாய் ஒரு மரக்கன்கள் அவருக்கு கிடைத்தது சப்சிடைஸ்ட் ரேட்டில். இதற்கு மேல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நேரடியாக அவர்களுடைய பப்ளிக் டொமைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார்கள். நாங்கள் எந்த விதமான நிலத்தையோ
அல்ல மரக்கன்களையோ அல்ல ஃபாரஸ்ட் ஏரியாவையோ ஈஷா யோகாவிற்கு கொடுக்கவில்லை. காவேரி காலிங் என்கிற இந்த ப்ராஜெக்டிற்கு எந்த விதமான சப்போர்ட்டும் நாங்கள் செய்யவில்லை. எப்படி இந்த ஆர்கனைசேஷன் எங்களுடைய பேரை யூஸ் பண்ணி இந்த காவேரி காலிங் என்கிற இந்த ப்ரோக்ராமை நடத்தினார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் அந்த விளக்கத்தையும் கொடுத்து விட்டார்கள். மார்ச் மாதத்தில் மார்ச் 8ஆம் தேதி ஹைகோர்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனில் பலவிதமான ஊழல்கள் நடந்திருக்கிறது, பலவிதமான தவறுகள் நடந்திருக்கிறது, ஈஷா யோகா மீது பல குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அவர்கள் மீது தான் தவறு என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் ஈஷா யோகா அப்பவும் ஒத்துக்கொள்ளவில்லை. சுப்ரீம் கோர்ட்டிற்கு போய்விட்டார்கள். இப்ப இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிற்கு மாறிவிட்டது. சிந்தித்து பாருங்கள். ஒரு சத்குரு, அனைத்துமே அறிந்த நபர், எனக்கு எந்த விதமான பணமும் தேவையில்லை, எந்த விதமான சொத்தும் தேவையில்லை, எத்தனை அளவில் எந்தெந்த இடத்தில் கோடி கோடி கணக்கான பணத்தை வசூலிக்கும் வேட்டையில் இந்த நபர் இறங்கி இருக்கிறார். இந்த நபரை உங்களால் சத்குருவாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த நபர்தான் தமிழ்நாட்டின் கோவில்களை மீட்டெடுப்போம் என்கிற இன்னொரு புரோகிராமை கொண்டு வந்தார். அதாவது தமிழ்நாட்டின் அந்த பாரம்பரியம், தமிழ்நாட்டின் அந்த ஹிஸ்டரி, தமிழக அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை தமிழக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது, மக்கள் அரசாங்கத்தை நம்ப வேண்டாம், என்னை நம்புங்கள் என்று அந்த பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார். ஆனால் யாருமே இவரை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது. காரணம், இவருடைய கனெக்ஷன் ஒட்டுமொத்த பியூரோக்ரசியில் இருக்கிறது. இவருடைய கனெக்ஷன் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுடன் இருக்கிறது. இவரை யாருமே அசைக்க முடியாது என்கிற அந்த அகங்காரம், நான் எவ்வளோ திருடினால் கூட யாருக்குமே தெரியாது என்கிற அந்த அகங்காரத்தில் இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈஷா யோகாவுடைய இந்த நபர் எந்த அளவில் அந்த போலியான பொய்யான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை அந்த இடத்தில் எப்படி போய் உட்கார்ந்தார் என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அதற்கான விளக்கமும் நேற்று என்னுடைய தோழி தேன்மொழி அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அந்த வீடியோவை நீங்க பாருங்கள். மீண்டும் ஒரு முறை அதற்கான நீண்ட விளக்கமான இன்னொரு வீடியோவிலும் நாங்கள் உங்களிடம் சந்திக்க இருக்கிறோம். ஈஷா யோகாவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், இந்த ஆர்கனைசேஷனை பற்றி உங்களிடம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்கள் இருந்தால் எங்களுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்கள். அதை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்து ஒரு சரியான ரிப்போர்ட்டை உங்களிடம் கொண்டு வர இருக்கிறோம். ஈஷா யோகா போன்ற ஃபவுண்டேஷன்கள் மக்களுடைய அந்த நம்பிக்கையை எப்படி சிதைத்து வருகிறார்கள், அரசாங்கத்தின் அந்த திட்டங்களை எப்படி பயன்படுத்தி தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தன்னை சத்குருவாக காட்டிக்கொண்டிருக்கும் இந்த நபரை சத்குருவாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.